இது ஐபிஎல் காலம். ஐபிஎல் 2008ல இந்தியால தொடங்கப்பட்டது. இப்போ 17வது சீசன் நடந்துட்டு இருக்கு. இந்த 17 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஐபிஎல்லை எப்படியெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தலாம். ஆல்ரெடி அது வந்து ஒரு 20 ஓவர் ஃபார்மட்ன்றது ஒரு பயங்கரமான என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபார்மட்டா தான் இருக்கு. ஆனாலும் வந்துட்டு போர்டு வந்து இது எப்படியெல்லாம் இதை மாத்தி எப்படியெல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டா கொண்டு போலாம் அப்படின்றதுக்கான வேலைகளை தொடர்ச்சியா இயங்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில 2023ல இந்த பிசிசிஐ கொண்டு வந்த ஒரு புதிய விஷயம் தான் வந்து இம்பாக்ட் பிளேயர். இந்த இம்பாக்ட் பிளேயர்ன்ற ரூல் வந்து உள்ள வரும்போது பயங்கர விமர்சனம்லாம் வந்துச்சு. இது எப்படி கொண்டு வரலான்னு. பட் ஆனால் அதுவே வந்து இப்போ ஒரு பெரிய முக்கியமான ரோலை ஐபிஎல்ல பண்ணிட்டு இருக்கு. இந்த இம்பாக்ட் பிளேயர்னா என்ன அப்படின்றத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த இம்பாக்ட் பிளேயர் எங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிரிக்கெட்ல பிபிஎல்ல அவங்க அறிமுகப்படுத்துறாங்க. பிபிஎல் 2021லேயே, அதாவது ஆஸ்திரேலியாவில் நடக்கக்கூடிய ஐபிஎல் தான் பிபிஎல். ஸோ அங்கே வந்து இதை அறிமுகப்படுத்துறாங்க. இதுக்கு முன்னாடி கிரிக்கெட் இல்லாமல் மித்த ஸ்போர்ட்ஸான ரக்பி, பேஸ்பால், பேஸ்கெட் பால் இங்கேயெல்லாம் வந்துட்டு இந்த இம்பாக்ட் பிளேயர்னு இருக்க மாட்டாங்க. டாக்டிக்கல் சப்ஸ்டியூட் அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே வச்சிருப்பாங்க. அது வந்து பிபிஎலுக்கு வந்து இப்போ ஐபிஎலுக்கு வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்தது ஓகே. இதோட கோர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது பல பேருக்குமே தெரியும். ஐபிஎல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது அப்படின்றதுக்காக தான் இந்த விளக்கம். ஸோ ஒரு யூஸ்வலாக வந்துட்டு ஒரு டீமில் வந்துட்டு 11 பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 சப்ஸ்டியூட் இருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு அந்த 11 பேர் மட்டும்தான் கிரிக்கெட் விளாண்டு நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் மூலமாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் இன்னொருத்தராக இம்பாக்டாக கொண்டு வந்துக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் விளாடுற மாதிரி தான் இது ஒரு கணக்கு. இப்போ நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு பேட்ஸ்மேன் விளாடுறாரு அப்படின்னா அவர் பேட்டிங்லாம் முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் அவர் பவுலிங் பண்ண போகிறதில்ல, அவரோட ஹெல்ப் பெருசாக தேவைப்படாது. அப்படி இருக்கும்போது அந்த பேட்ஸ்மேனை நீங்கள் வந்து உட்கார வச்சுட்டு இன்னொரு பவுலரை உள்ளே கொண்டு வந்துக்கலாம். இதுதான் இம்பாக்ட் ரூல். இதை இப்படியே வைஸ் வர்ஸாக போடலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு நீங்கள் வந்து பவுலிங் போடுறீங்க அப்படின்னா உங்களோட பவுலர் வந்து 4 ஓவர் முடிச்சிட்டாரு. செகண்ட் இன்னிங்ஸில் அவரோட பேட்டிங் வந்து உங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ண போகிறதில்ல அப்படின்றப்போ அந்த பவுலரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 4 ஓவர் போட்டு முடிச்சதுக்கப்புறம் உட்கார வச்சுட்டு இன்னொரு பேட்ஸ்மேனை நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பேசிக்கான ரூல். இதுதான் இம்பாக்ட் பிளேயர். ஸோ இது எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு ஐபிஎல் டாஸ் போடும்போதே ஒரு கேப்டன் வந்து 11 பேர் யாரு, 5 சப்ஸ்டியூட் யாரு அப்படின்றத ஷீட்டில் கொடுத்துடணும். அந்த 5 சப்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் நீங்கள் இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வர முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக்கான ரூல். அதில் எப்படி இருக்குன்னா நமக்கு ஏற்கனவே வந்துட்டு ஐபிஎல் வந்துட்டு 4 ஃபாரினர் மட்டும் தான் விளையாட முடியும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. இப்போ வந்து நீங்கள் இம்பாக்டாக இன்னொரு ஃபாரினர் கொண்டு வந்து 5 பேர் ஆக்கிட முடியுமானா அது பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ஃபாரினரை கொண்டு வரணும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய 11ல் 3 ஃபாரினர் தான் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை டீம் எடுத்துக்கலாம். சென்னை டீமில் இப்போ யார் யார் ஃபாரினர் விளையாடுறாங்க அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா விளையாடுறாரு, டேரி மிச்சல் விளையாடுறாரு, இப்போ இருக்கக்கூடிய இதில் பார்த்தோன்னா பதிரனா அண்ட் வந்து முஸ்டபிசர் விளையாடுறாரு. இவங்க 4 பேரையுமே நீங்கள் 11ல் எடுத்துட்டு இன்னொரு இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வர முடியாது, தீக்ஷனாவாக கொண்டு வர முடியாது. இவங்க இன்னொரு இம்பாக்ட் பிளேயரை ஃபாரினரை கொண்டு வரணும்னா ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய 11ல் 3 ஃபாரினர் தான் இருக்கணும். ஸோ ஒரு 3 ஃபாரினர் ப்ளஸ் ஒரு ஃபாரினர் இம்பாக்ட் பிளேயராக வர முடியும் அப்படின்ற ரூல் தான். ஸோ ஒரு ஃபாரினரை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா ஸ்டார்டிங் லெவலில் வந்துட்டு 3 ஃபாரினர் தான் இருந்திருக்கணும் இப்படின்ற ஒரு ரூல் இருக்குது. இதை மேக்ஸிமம் வந்துட்டு இந்தியன்ஸ் வச்சு தான் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா 4 ஃபாரினர்ன்றது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஃபிட்டாக தான் வச்சிருப்பாங்க. ஸோ அதனால் அது பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணுறதில்ல. இந்தியன்ஸை 7 பேரை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒருத்தரை கொண்டு வரதுன்றதான் எல்லா டீம்லையுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் இப்போ நீங்கள் பேட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பவுலர் வந்து நீங்கள் வெளியே உட்கார வச்சிருப்பீங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பவுலர்ஸை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு செகண்டில் வந்து பேட்ஸ்மேன் எடுத்துகிட்டு வரலாம். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா ஜிடி இதை தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க. ஜிடி இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுறாங்க அப்படின்னா சாய் சுதர்ஷன் வந்து விளையாடுவார். சாய் சுதர்ஷன் வந்து பேட்ஸ்மேனாக இருப்பார். இதே அந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் சாய் சுதர்ஷனை அனுப்பிட்டு மோஹித் சர்மாவை அவங்க பவுலிங் கொண்டு வந்துருவாங்க. மோஹித் சர்மா தான் இம்பாக்ட் சப் ஃபார் சாய் சுதர்ஷன். இதுதான் நடந்துட்டு இருக்கும். வைஸ் வர்ஸா இப்படி இப்போ பவுலிங் ஃபர்ஸ்ட்டு போடுறாங்க ஜிடி அப்படின்னா மோஹித் சர்மா டீமில் இருப்பார், சாய் சுதர்ஷன் வெளியில் இருப்பார். பவுலிங்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் மோஹித் சர்மாக்கு பதிலாக சாய் சுதர்ஷன் வந்து பேட்டிங் பண்ணுவார். இதுதான் இந்த ஒரு பேசிக் ரூலாக இருந்துட்டு இருக்கு. இந்த இம்பாக்ட் பிளேயர் அப்படின்றது கிரிக்கெட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. 11 பேருன்றதான் பேசிக் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஸ்போர்ட். இதில் வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு வரணும், வந்து க்ரௌடை வந்து என்கேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இது இப்போ இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டில் போன சீசன்லையும் சரி இந்த சீசன்லையும் சரி பயங்கர இம்பாக்டை கொடுத்துட்டு இருக்கு.